கூகுள் பிக்சல் யூசர்ஸ்க்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ். இனி ஒவ்வொரு வருஷமும் புது பிக்சல் போன் யூஸ் பண்ணிக்கலாம். அது வெறும் ₹3033 மாசம் பே பண்ணி. கூகுள் பிக்சல் அப்கிரேட் ப்ரோக்ராம்னு ஒரு ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுல 24 மாசத்துக்கு நோ காஸ்ட் இஎம்ஐ மூலியமா நம்ம கூகுள் பிக்சல் போன்ஸை வாங்கிக்க முடியும். ஆனா மந்த்லி ₹3333 பே பண்ற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு மாடலுக்கு ஏற்ற மாதிரி இஎம்ஐ கொஞ்சம் சேஞ்ச் ஆகலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த கூகுள் பிக்சல்னா என்ன? சாம்சங் போனை தயாரிக்கிறது சாம்சங் கம்பெனி, ஐபோனை தயாரிக்கிறது ஆப்பிள் கம்பெனி. அது மாதிரி தான் பிக்சல் போனை தயாரிக்கிறது கூகுள் கம்பெனி. 9வது இஎம்ஐக்கு அப்புறமா பழைய பிக்சலை கொடுத்துட்டு புதிய பிக்சலை அப்டேட் பண்ணிக்கலாம். ஆனா 15வது இஎம்ஐக்குள்ளேயே அப்டேட் பண்ணி இருக்கணும். கேஷ்ஃபைங்கிற பேட்டர்ன் மூலமா நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். கேஷ்ஃபை பேட்டர்ன்ங்கிறது உங்களோட பழைய பிக்சலை கொடுத்துட்டு அதுக்கான வேல்யூ எவ்வளோன்ட்டு பார்த்து புது பிக்சலுக்கான இஎம்ஐல அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. இதோட சேர்ந்து எக்ஸ்சேஞ்ச் போனஸ், கூகுள் ஏஐ சர்வீஸ், யூடியூப் பிரீமியம், ஃபிட்பிட் பிரீமியம்னு பல சலுகைகள் கொடுக்குறாங்க. ஆனா ஒன்னே ஞாபகம் வச்சுக்கணும், நம்மள இஎம்ஐக்குள்ளேயே சுத்த வச்சுட்டு இருக்காங்க. இஎம்ஐ நம்ம பே பண்ணா மட்டும்தான் இதெல்லாம் கிடைக்கும். சிம்பிளா சொல்லணும், ஒரு போனை 3-4 வருஷத்தை யூஸ் பண்றதுக்கு பதிலாக வருஷம் புது அப்கிரேட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இஎம்ஐ மாசம் ₹3333 பே பண்ணி ஆகணும். என்னோட பர்சனல் ஒப்பீனியன், ₹70,000 கொடுத்து வருஷம் புது போன் வாங்குங்கன்னு சொன்னா நம்ம வாங்குவோமா? வாங்கவே மாட்டோம். அதுக்காக தான் மாசம் ₹3033 பே பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வருஷம் ஆகிச்சு இந்த போனை வாங்கி அப்படின்னா அந்த பழைய போனுங்கிற அந்த ஃபீல் வரதுக்குள்ளேயே நம்மளுக்கு புது போன் அப்கிரேடோட கிடைச்சிடுது. ஸோ நம்மளுக்கு ஆசையை தூண்டுறாங்க. ஆனா போகிறது நம்மளோட பணம் தான். ஆப்பிள் எப்படி அவங்களோட யூசர்ஸ் அவங்களுக்குள்ளே வச்சுக்கிறாங்களே, அதே மாதிரிதான் கூகுளும் அவங்களே ஒரு எக்கோசிஸ்டத்தை உருவாக்குறாங்கன்னு எனக்கு தோணுது. கடைசியா சொல்ல போனா டெக் லவர்ஸ் லைக் ஏஐ ஃபீச்சர், கேமரா இது மாதிரி அப்கிரேட்லேயே தான் இருப்பேன் ஆல்வேஸ் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பிளான் வர்த்தி. ஆனா 3-4 வருஷத்துக்கு இதே போன் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பிளான் நாட் வர்த்தி. நான்லாம் ஒரு ஃபோன் வாங்கினேன்னா அந்த ஃபோனே என்னை விட்டு என்னால் முடியலைங்கன்னு சொல்ற அளவுக்கு யூஸ் பண்ணுவேன். நீங்க எப்படி எத்தனை வருஷத்துக்கு ஒருக்க உங்க ஃபோனை நீங்க சேஞ்ச் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.